ஆகாஷ் யாரை எதிர்பார்த்து ரோடையே பார்த்துட்டு இருக்கான்? டைம் ஆயிடுச்சு ப்ரோ. எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். சரி வா போலாம். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம முன்னாடியே வந்து நிப்பான். எல்லாம் இந்த ஆகாஷ் கொடுக்கிற இடம். வாப்பா. பாட்டி சித்து வந்துட்டான். நல்லா இருக்கியா? பரவாயில்லையே, உன் ஃப்ரெண்டு மேரேஜோட பந்தக்கால் நடுற விசேஷத்துக்கு சரியான நேரத்துல மறக்காம வந்துட்டியே. வெரி குட் வெரி குட். ஆகாஷ் கூப்பிட்டாரு. ஆகாஷ் கூப்பிடலனாலும் நீ வந்திருப்பப்பா. ஏன்னா உன் ஃப்ரெண்டு மேல நீ அவ்வளவு மரியாதை வச்சிருக்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த பந்தக்கால் விசேஷத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிட்டேம்மா, எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஒரேடியா மேரேஜுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி. அந்த சாரதா அம்மாவையாச்சும் நீ கூப்பிட்டுருக்கலாம். என்னடி எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? அவங்க எவ்வளவு பெரிய மனுஷி. அவங்க இந்த பந்தக்கால் விசேஷத்துக்கு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போலடி. நீ உடனே போன் போட்டு அவங்கள கூப்பிட. அம்மா, நீ அவங்கள நினைக்கிற மாதிரி அவங்க இல்ல. என்னடி சொல்ற? இல்ல, அவங்க வரமாட்டாங்களா, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, என்ன அவங்க வந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்து சீக்கிரமா வா. சொல்லுங்க ஆகாஷ். ஹலோ தென்றல், அங்க பந்தக்கால்லாம் நட்டாச்சா? அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. இங்கேயும் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பந்தக்கால் நட்டுருவோம். அப்படியா? அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு சித்துவையும் இன்வைட் பண்ணிருக்கேன். சித்து இப்ப என் கூட தான் இருக்கான் தென்றல். கொஞ்சம் அவங்கிட்ட பேச. ஹலோ ஆகாஷ், வேண்டாம். அவன்கிட்ட நான் என்ன பேச போறேன்? ஏய் வாட்டியா, அன்னைக்கு சேர் இழுத்து விட்டதுக்காக இன்னும் சித்து மேல கோவமா இருக்கியா? கம் ஆன் தென்றல், அதெல்லாம் விட்டு தள்ளு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு நம்ம பந்தக்கால் நடுறதுக்கு சித்து வீடு தேடி வந்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா 2 வார்த்தை பேச. ஒரு நிமிஷம் ப்ரோ. இந்தா ப்ரோ, இப்படி பேசு ப்ரோ. ஹலோ. டேய், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சுரணையே இல்லையா? நேத்து தானே நான் உன்னை அந்த திட்டினேன். அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப ஆகாஷ் கூப்பிட்டதும் உடனே அங்க கிளம்பி வந்திருக்க. ஹாய், உள்ள போங்க. நீ யாரு, உங்க அம்மா யாரு, உங்க 2 பேரோட நோக்கம் என்ன, இதையெல்லாம் நான் இன்னும் ஆகாஷ் கிட்ட சொல்லல. நான் நினைச்சேன்னு வை, இப்ப கூட உன்னை பத்தி அவர்கிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உன் நிலைமையே தாறு மாறாயிடும். ஒழுங்கா இப்பவே அங்கிருந்து ஓடிடு. சரிங்க.
என்ன சரிங்க? மூஞ்சிய பாரு. இடியட் மாதிரி என்ன வெறுப்பேத்தாம முதல்ல போன வை. பரவாயில்லங்க. எதுக்குங்க சாரிலாம் கேட்டுக்கிட்டு? எனிவே உங்க மேரேஜுக்கு வாழ்த்துக்கள். சரிங்க, நான் வச்சிடுறேன். பை. அங்க பந்தக்கால் நடுறதுக்கு டைம் ஆயிடுச்சா? அதான் அப்புறமா கூப்பிடுறேன்னு வச்சுட்டேன். ஓகே. மொத்தத்துல தென்றல் உங்ககிட்ட சமாதானம் ஆயிட்டால, அது போதும் ப்ரோ. ஆகாஷ், பந்தக்கால் நடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வா. வரேன் பாட்டி, வா. ஆகாஷ், ஆரத்தி எடுப்பா. சரி பாட்டி. ப்ரோ நீ வா. வா ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம். வாமா, நீ வந்து ஆரத்தி எடு. இந்தம்மா. சிவா இதை வச்சுக்கோ.
என்னம்மா ஊராட்சி மன்ற தலைவி, வீடு தேடி வந்திருக்க, வந்தவளுக்கு மரியாதை கொடுத்து வான்னு கூப்பிடுற பழக்கம் இல்லையா? நான் வாங்கன்னு கூப்பிடலனா நம்மள இந்த சாரதா மதிக்கலன்னு ரோஷப்பட்டு அப்படியே திரும்பி போக போறீங்களா? உங்களை நான் எப்பவுமே மதிக்கலங்கிற விஷயம் உங்களுக்கு தான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுமே. அப்புறம் என்ன புதுசா என்கிட்ட மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அப்போ உனக்கு இன்னும் திமிரு அடங்கலல? அது என் பொறப்புலயே வந்தது, என்னைக்கும் அடங்காது. ஏய் தலை, நான் இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? தென்றலுக்கு நீ யாரு, உன் பையன் யாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை எப்படியெல்லாம் ஏமாத்துனீங்கன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். நீ என்கிட்ட சவால் விட்ட மாதிரி இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு முடிவு பண்ணி ஊருக்கு திரும்பி போயிடலான்னு நீ எப்பவோ யோசிச்சிருப்ப. ஆனா நீ என்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க முடியாம அசிங்கப்பட்டு ஊருக்கு திரும்பி போகும்போது உன் முகம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னடி பாக்கற? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் தைரியமா என்கிட்டயே சவால் விடுறியா? இந்த ஆண்டாள் கிட்ட மோதி இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சதே கிடையாது. நீ மட்டும் ஜெயிச்சிடுவியா? நீ எல்லாம் எனக்கு முன்னாடி சிறு துரும்புடி. ஆமா, எப்ப இந்த ஊரை விட்டு ஓட போற? இன்னைக்கா இல்ல நாளைக்கா? ஓ, நீங்க இப்படி ஒரு நினைப்போட தான் இங்க வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த நினைப்ப இப்பவே அழிச்சிருங்க. என்னடி சொல்ற நீ? அந்த நினைப்ப அடிச்சிடுங்கன்னா அப்ப இதுக்கு மேலையும் என் பேரன் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? இப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கு. என்னடி ஒளர்ற? இனிமே உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியுமா? திரும்ப திரும்ப கல்யாணத்தை நிறுத்திடுவியான்னு கேட்காதீங்க. வார்த்தையா கேக்கும்போது அது ஒரு மாதிரி அபசகுணமா இருக்கு. ஏன்னா யாருக்கு நடந்தாலும் கல்யாணங்கிறது மங்களகரமான விஷயம் தானே. அதனால நான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கல, உங்ககிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். சவாலை பொறுத்த வரைக்கும் 2 ஒண்ணு தானடி. கல்யாணத்தை நிறுத்திதான் தென்றல் வாழ்க்கைய காப்பாத்துவேன்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்க. அது இனிமே முடியுமா உன்னால? ஏன் முடியாது? எப்படி முடியுங்கிற? மாமியாரே, தென்றலுக்கு இது வரைக்கும் என்ன பத்தி நீங்க சொன்ன உண்மை மட்டும்தானே தெரியும். உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டிய எந்த உண்மையும் அவளுக்கு இன்னும் தெரியாதுல்ல. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? திரும்பவும் நீ தென்றலை சந்திச்சு என்ன பத்தின உண்மையெல்லாம் அவகிட்ட சொல்ல போறேங்கிறியா? அது எப்படி உன்னால முடியும்?
இனிமே தென்றல் உன்னை சந்திப்பாளா? ஒருவேளை வலிய போய் நீ சந்திச்சாலும் நீ சொல்றதெல்லாம் அவ நம்பிடுவாளா? சொல்ல வேண்டிய நேரத்துல சொன்னா கண்டிப்பா நம்புவா. இதுக்கு மேல எங்கடி இருக்கு உனக்கு நேரம்? கல்யாணமே நடக்க போகுது. கரெக்ட். அந்த கல்யாணத்துல வந்துதான் தென்றல் கிட்ட உண்மையை சொல்ல போறேன். தென்றல் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி அவ கிட்ட நான் உங்களை பத்தின எல்லா உண்மையும் நிச்சயம் சொல்லுவேன். கல்யாணத்துல அத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அத்தனை பேரையும் மீறி வந்து நான் அவகிட்ட உண்மையை சொல்லும் போது அவன் நம்பாமலா போயிடுவா? கண்டிப்பா நம்புவா. இப்பவும் சொல்றேன், உங்ககிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய நான் நிச்சயம் காப்பாத்திடுவேன். ஏய் ஏய் வேண்டாம் சாரதா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. தென்றல் வாழ்க்கைய காப்பாத்தணும்னு நினைச்சு அனாவசியமா உன் உயிரையும் உன் புள்ள உயிரையும் இழந்துடாத. என்ன மிரட்டுறீங்களா? உண்மைய சொல்றேன். ஒழுங்கா உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊருக்கு ஓடி போயிடு. அப்பதான் நீ உன்னையும் காப்பாத்திக்க முடியும், உன் புள்ளையையும் காப்பாத்த முடியும். அத விட்டுட்டு தென்றல் வாழ்க்கைய காப்பாத்துறேன்னு தேவையில்லாம கல்யாண மண்டபத்துக்கு வந்து நின்னு வை. அடுத்த நிமிஷமே ஆளை வச்சு உன்னையும் உன் புள்ளையையும் மொத்தமா முடிச்சிடுவேன்.